புதுக்கோட்டை அரசு ஊழியர் குடியிருப்புகள் இடிந்து விழும் அபாயத்தில் இருப்பதாகவும் சுகாதார சீர்கேட்டால் தொற்றுநோய் பரவுவதாகவும் குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். இடிந்த வீட்டில் குடியிருப்பதை விட அச்சம் தரத்தக்கது இடிந்து விழும் அபாயத்தில் உள்ள வீட்டில் குடியிருப்பது. புதுக்கோட்டை ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள அரசு ஊழியர் குடியிருப்பில் வசிப்போரின் நிலை இது. வீட்டு வசதி வாரியத்தின் மூலம் கட்டப்பட்ட இந்த குடியிருப்புகளில் மொத்தம் 6 பிளாக்குகள் 300 வீடுகள் உள்ளன. பழுதடைந்த வீட்டின் மேற்கூரை எப்போது விழுமோ என்ற அச்சத்தில் தூக்கம் வருவதில்லை என்கிறார்கள் குடியிருப்பு வாசிகள். வீடெல்லாம் ரொம்ப எங்களுக்கு மோசமா இருக்கு சார். இடிஞ்சு இடிஞ்சு விழுகுது சார். அதோட எங்களுக்கு சின்ன பிள்ளைகளை வச்சிருக்கோம், ரொம்ப பயமாவும் இருக்குது சார். பெரியவங்களும் இருக்கிறாங்க, அம்மாச்சியும் இருக்கிறாங்க. நாங்க வந்து 1 வருஷம் ஆகுது. வந்து அலாட் பண்ணதே இப்படிதான் சார் இருக்குது. அலாட் பண்ணதே இருந்தா இருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் சொல்லி அலாட் பண்ணி இங்க இருக்குது சார். இங்குள்ள கிணற்று நீர் மாசடைந்துள்ளதாகவும் பலமுறை புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று வருந்துகின்றனர். சின்ன பிள்ளைகள் பூரா அந்த தண்ணி புழங்குறனால அதில் குளிச்சு சொறி படையெல்லாம் வந்து இன்ன வரைக்கும் அந்த பிள்ளைய ஆஸ்பத்திரி காமிச்சிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு இந்த கேணியை வந்து சுத்தப்படுத்தி இதுக்கு வந்து மூடி போட்டு கொடுக்கணும் எங்களுக்கு. ஆனால் கவர்மெண்ட் வந்து நாங்கள் எத்தனையோ முறை மனு கொடுத்தோம், இது வரைக்கும் எந்த சுத்தம் சுகாதாரத்துக்கு எதுவுமே எங்களுக்கு பண்ணி கொடுக்கவே இல்லை. பழுதடைந்த குடியிருப்புகளை மராமத்து செய்வதோடு மிகவும் மோசமாக சேதமடைந்துள்ள வீடுகளை இடித்துவிட்டு புதிதாக குடியிருப்புகள் கட்டித்தர வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றனர். அடிப்படை வசதி செஞ்சு கொடுத்தா போதும். வீடெல்லாம் ரொம்ப சேதாரமா இருக்கு. அந்த எந்த அதிகாரியும் பார்க்கறது கிடையாது. இது தொடர்பாக அதிகாரிகளிடம் கேட்டபோது பழுதடைந்த வீடுகள் உடனடியாக சீர் செய்யப்படும் என்றும் பயன்படுத்த முடியாத குடியிருப்புகளை இடித்துவிட்டு புதிய குடியிருப்புகள் கட்டப்படும் என்றும் உறுதியளித்துள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக புதுக்கோட்டையிலிருந்து முகமது ஷேக் அப்துல்லா.